வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். குரூப் 1 மெயின்ஸினுடைய ஆன்சர் கீ தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் என்னென்னு பார்த்தோன்னா குரூப் 1 மெயின்ஸ் 24வது கேள்வி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு கொஷின் பார்த்துருவோம். 24ல் பார்த்தோன்னா ஆன்னு சொல்லிட்டு 2 கேள்விகள் கொடுத்துருக்காங்க. முதல் கேள்வி என்னென்னு பார்த்தோன்னா 2 நேர்வட்ட உருளையினுடைய ஆரங்களின் விகிதம் பார்த்தோன்னா 4:3 மற்றும் அவற்றின் உயரங்களின் விகிதம் 3:5 எனில் அவற்றின் வலைப்பரப்புகளின் விகிதம், மொத்த புறப்பரப்புகளின் விகிதம் மற்றும் கன அளவுகளின் விகிதம் ஆகியவற்றை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. ஓகே, அப்போது 2 நேர்வட்ட உருளைகள் கொடுத்துட்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இதை வரைஞ்சிக்குவோம். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆரங்கள். ஓகே, இதனுடைய ஆரம் பார்த்தோன்னா 4, அதே இந்த உருளையினுடைய ஆரம் பார்த்தோன்னா 3. அடுத்து உயரங்கள் கொடுத்துருக்காங்க. இதனுடைய உயரம் என்னன்னு பார்த்தோன்னா 3, அதே மாதிரி இந்த உருளையினுடைய உயரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 5. ஓகே, நெக்ஸ்ட்டு என்னென்ன கேட்குறாங்க பார்த்தோன்னா வலைப்பரப்புகளின் விகிதம், மொத்த புறப்பரப்புகளின் விகிதம், அடுத்து என்னது கன அளவுகளின் விகிதம். ஓகே, இப்போ ஆன்சருக்குள்ளே போயிடலாம். R1 மற்றும் R2 என்பன முறையே இரு நேர்வட்ட உருளையின் ஆரங்கள் என்க. ஓகே, கொஷினில் இருக்கிறது அப்படியே எடுத்திருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, H1 மற்றும் H2 என்பன முறையே உயரங்களின் விகிதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம். அந்த உயரங்களை நம்ம இப்படி வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா அதை மறுபடியும் கொடுக்கப்பட்டவைன்னு போட்டு நம்ம ஈஸ்ட்டில் இதில் கொண்டு வரணும். ஸோ R1 ஈஸ்ட்டு R2 இஸ் ஈக்குவல் டு இதில் என்னது R1 உடைய வேல்யூ என்னது 4, அதே மாதிரி R2 உடைய வேல்யூ என்னென்னா 3. ஓகே, நெக்ஸ்ட்டு H1 ஈஸ்ட்டு H2 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகே, இதில் H1 உடைய வேல்யூ பார்த்தோன்னா 3, அதே மாதிரி H2 உடைய வேல்யூ பார்த்தோன்னா 5. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்னென்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்னு பார்த்தோன்னா வலைப்பரப்புகளின் விகிதம், மொத்த புறப்பரப்புகளின் விகிதம், கன அளவுகளின் விகிதம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன இதில் நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலாஸ். ஸோ அந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சதுன்னா இந்த சம் ஈஸியாக போடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், உருளையை வச்சு தான் இந்த கொஷினை கேட்டிருக்காங்க. ஸோ உருளையினுடைய வலைப்பரப்பினுடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தோன்னா 2πRh சதுர அலகுகள். ஓகே, நெக்ஸ்ட்டு உருளையின் மொத்த புறப்பரப்பு அதனுடைய ஃபார்முலா பார்த்தோன்னா 2πr × h + r சதுர அலகுகள். நெக்ஸ்ட்டு உருளையின் கன அளவினுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா πr²h கன அளவுகள். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது இந்த ஃபார்முலாவை என்ன பண்ண போகிறோம்னா ஆன்சர்லாம் போட்டு டிரைவ் பண்ண போகிறோம். ஓகே, நேர்வட்ட உருளையினுடைய வலைப்பரப்பு, ஸோ நம்ம அதை தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அந்த வலைப்பரப்பு அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஓகே, இப்போ அதனுடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தோன்னா 2πRh. ஸோ இப்போ 2 நேர்வட்ட உருளைகள் இருக்குது. ஸோ அதனால் R1 R2 H1 H2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தோன்னா இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, கேன்சல் பண்ணிட்டோம். அடுத்து இங்கே ஒரு பை இருக்குது, இங்கே ஒரு பை இருக்குது, ஸோ கேன்சல் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்னென்ன இருக்குது, R1 H1 இருக்குது, அடுத்து R2 H2 இருக்குது. ஓகே, இதை மட்டும் வச்சுட்டோம். அடுத்து R1 உடைய வேல்யூ என்னன்னு பார்த்தோன்னா 4, H1 உடைய வேல்யூ என்னன்னு பார்த்தோன்னா 3, அடுத்து R2 உடைய வேல்யூ 3, H2 உடைய வேல்யூ 5. இப்போ நம்ம மல்டிபிள் பண்ணோன்னா 4 3s are 12, 3 5s are 15. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னா நேர்வட்ட உருளையின் மொத்த புறப்பரப்புகளின் விகிதம். ஓகே, என்னுடைய ஃபார்முலா என்ன, 2πr × h + r. ஸோ இப்போ நம்ம 2 விதமான நேர்வட்ட உருளைகள் எடுத்திருக்கோம். ஸோ R1 H1 போட்டு நம்ம இந்த ஃபார்முலாவுக்கு நம்ம போட்டுக்கிறோம். ஓகே, அப்போ என்ன வரும், 2πr1 × h1 + r1 ஈஸ்ட்டு 2πr2 × h2 + r2. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஒரு 2க்கு இங்கே ஒரு 2 கேன்சல் ஆகிடுச்சு, அடுத்து இங்கே ஒரு பை, இங்கே ஒரு பை கேன்சல் ஆச்சு. பேலன்ஸ் என்னென்ன இருக்குது, R1 × h1 + r1 ஈஸ்ட்டு R2 × h2 + r2. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். R1 உடைய வேல்யூ என்ன 4, அடுத்து H1 உடைய வேல்யூ 3 + R1 உடைய வேல்யூ மறுபடியும் 4. ஓகே, ஈஸ்ட் அப்படியே வச்சுட்டு R2 உடைய வேல்யூ பார்த்தோன்னா 3, ஸோ அதை அப்படியே போட்டாச்சு. அடுத்து H2 உடைய வேல்யூ 5, R2 உடைய வேல்யூ 3. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இந்த 4 அப்படியே இருக்குமா, இங்கே உள்ளே இருக்கிறத மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன இருக்குது, 3 + 4 பார்த்தோன்னா 7, அடுத்து என்ன இருக்குது 3 அப்படியே வச்சுக்கிட்டோம், 5 + 3 8, ஸோ அப்படியே வச்சுட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு 4 7s are 28, ஈஸ்ட் அப்படியே வச்சுட்டு 3 8s are 24. ஓகே, இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். ஓகே, எந்த டேபிளால் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நார்மலாக 2ஆலேயே ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட பண்ணிக்கலாம். இங்கே என்ன இருக்குது, 28 ஈஸ்ட்டு 24 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, 2 1s are 2, 2 4s are 18, 8, 2 1s are 2, 2 4s are 8. ஓகே, ஈஸ்ட் அப்படியே வச்சுக்கிட்டு 2 1s are 2, 2 2s are 4. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், மறுபடியும் 2 டேபிளால் பண்ணோன்னா 7 2s are 14, 6 2s are 12. ஓகே, ஆன்சர் என்ன 7:6. ஓகே, நெக்ஸ்ட்டு நேர்வட்ட உருளையின் கன அளவுகளின் விகிதம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ என்ன ஃபார்முலா,
பை ஆர் ஸ்கொயர் ஹச். ஸோ அதன் அடிப்படையில் என்ன பண்ணுறோம், R1 H1 இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ பை R1 ஸ்கொயர் H1 ஈஸ்ட்டு பை R2 ஸ்கொயர் H2. ஓகே, இப்போ இந்த ஒரு பைக்கும் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு என்ன வரும், R1 ஸ்கொயர் H1 ஈஸ்ட்டு R2 ஸ்கொயர் H2. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், R1 உடைய வேல்யூ H1 உடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகே, R1 உடைய வேல்யூ என்ன 4, ஸோ 4 ஸ்கொயர் இன்ட்டு H1 உடைய வேல்யூ 3. அடுத்து R2 உடைய வேல்யூ பார்த்தோம்னா 3, இங்கே ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர் அப்படியே போட்டோம். நெக்ஸ்ட்டு H2 உடைய வேல்யூ பார்த்தோம்னா 5. ஓகே, 4 ஸ்கொயர் பார்த்தோம்னா 16 இன்ட்டு இந்த 3 அப்படியே வச்சுட்டோம். அடுத்து 3 ஸ்கொயர் பார்த்தோம்னா 9 அப்படியே வச்சுட்டோம் இன்ட்டு 5. ஓகே, 16 இன்ட்டு 3 சார் பார்த்தோம்னா 48. அடுத்து 9 இன்ட்டு 5 சார் 45. ஓகே, இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிவிடுவோமா, என்ன இருக்குது 48 ஈஸ்ட்டு என்ன இருக்குது 45. ஓகே, இப்போ நம்ம 3ஆல் கேன்சல் பண்ணி பார்ப்போமா. 1 3 6 18. ஓகே, 1 3 5 15. ஓகே, இப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, 16 ஈஸ்ட்டு 15. ஓகே, நம்ம மொத்தம் பார்த்தோன்னா 3 விதமான ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நேர்வட்ட உருளையினுடைய வளைப்பரப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நமக்கு என்னது 12 ஈஸ்ட்டு 15. ஓகே, நெக்ஸ்ட்டு நேர்வட்ட உருளையினுடைய மொத்த புறப்பரப்பு என்னது 7 ஈஸ்ட்டு 6. ஓகே, அடுத்து நேர்வட்ட உருளைகளின் கன அளவுகள் என்னென்ன 16 ஈஸ்ட்டு 15. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் விகிதங்கள் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தோன்னா 5x மைனஸ் 12, 2x ப்ளஸ் 36, 3x ப்ளஸ் 36 எனில் 4x மைனஸ் 24 மதிப்பு என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகே, ஒரு முக்கோணம் எடுத்துக்கிறோம். ஓகே, அந்த முக்கோணத்தில் இருந்து தான் இந்த சம்மே நம்ம போட போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத எழுதிக்கலாம். முக்கோணத்தினுடைய 3 கோணங்கள் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்கிறத வச்சு அப்படியே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் அவங்க என்ன கேட்குறாங்க, 4x மைனஸ் 24 வேல்யூ என்ன. ஸோ இதுதான் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி. ஓகே, இப்போ நமக்கு ரொம்ப தெரிஞ்சது, நார்மலாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். ஸோ 3 பக்கங்கள், முக்கோணத்தினுடைய 3 பக்கங்களின் கூடுதல் என்ன 180 டிகிரி. ஓகே, அப்போது 180 டிகிரிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இவங்க 3 பக்கங்களும் கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 180 டிகிரி அப்படின்னு வச்சுட்டோன்னா நம்ம ஈஸியாக எக்ஸினுடைய வேல்யூ கண்டுபிடிச்சலாம். அடுத்து அந்த எக்ஸினுடைய வேல்யூ கொண்டு போயிட்டு இந்த 4x மைனஸ் 24 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இதனுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த 5x மைனஸ் 12 ப்ளஸ் 2x ப்ளஸ் 36 ப்ளஸ் 3x ப்ளஸ் 36 இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படின்றத போட்டாச்சு. அடுத்து இப்போ என்ன பண்ணுறோன்னா எக்ஸெல்லாம் தனியாக வச்சுக்கிறோம். அடுத்து இந்த நம்பர்ஸ்லாம் தனியாக வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ 5x இந்த சைடு வந்துருச்சு. அடுத்து 2x இங்கே ப்ளஸ் இருக்கனால ஸோ ப்ளஸ் எடுத்துக்கிட்டோம். அடுத்து இங்கே பார்த்தோன்னா ப்ளஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் 3x அப்படியே எடுத்துக்கிட்டோம். ஓகே, அடுத்து என்னென்ன இருக்குது, இந்த நம்பர்ஸ் பார்த்தோன்னா மைனஸ் 12 இருக்குது. ஸோ அந்த மைனஸ் 12 எடுத்தாச்சு. அடுத்து ப்ளஸ் 36 ப்ளஸ் 36. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். 5x ப்ளஸ் 2x பார்த்தோன்னா 7x, 7x ப்ளஸ் 3x 10x. ஸோ அதை அப்படியே வச்சாச்சு. அடுத்து இதெல்லாம் ஆட் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு அடுத்து மைனஸ். ஓகே, இப்போ என்ன இருக்குது, ப்ளஸில் 36 இருக்குது, மறுபடியும் ஒரு 36 இருக்குது. ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 72 கிடைக்குங்களா. அடுத்து மைனஸ் 12 இருக்குது. அப்போ மைனஸ் 12 பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 0. 7ல் 1 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 6 இருக்கும். ஓகே, இப்போது பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்குன்னு பார்த்தோன்னா ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் 60 அப்படிங்கிறத போட்டாச்சு இஸ் ஈக்குவல் டு 180. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ப்ளஸ் 60 ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைட் போணுச்சுன்னா என்னவா மாறும்னா மைனஸாக மாறும். ஸோ அப்போது 180 மைனஸ் 60 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கும். ஓகேவா, இப்போ என்ன ஆகும், 180ல் 60 போயிடுச்சுன்னா நமக்கு 120 கிடைக்கும். அடுத்து இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது 10x கிட்ட. ஸோ என்ன ஆகும், இந்த 10 வந்துட்டு ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைடில் மாறும். ஸோ ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 12 டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது இப்போ எக்ஸனுடைய வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 12. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த வேல்யூவில் கொண்டு போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோமா. ஸோ இப்போ என்ன இருக்குது, 4x மைனஸ் 24ங்களா. ஸோ அப்போது 4 இன்ட்டு எக்ஸனுடைய வேல்யூ 12 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இந்த 24 அப்படியே வந்துடும். ஓகே, இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோன்னா என்ன வரும் 48. 48 மைனஸ் 24 இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 24. அப்போ நம்முடைய வேல்யூ என்ன 4x மைனஸ் 24 இஸ் ஈக்குவல் டு 24. ஓகே, thank you for watching.